सर्वशास्त्रा सर्व सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे मतेक बंधो मत्संगिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तु मे असाधु साधु ददायिन् अधिनोचताकरा नामुञ्च कदाचिन् मां பிரேம்னா ஹிருத்கண்டயோ ஸ்புராம். ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் நீங்கள் அவர்களுக்கு தூய பக்தி தோன்றை பொழிகின்றீர்கள். நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் எப்பொழுதும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 80 கேள்வி பதில்களை பார்த்துட்டு 81 இன்னைக்கு படிச்சு முடிச்சிடலாம். சுதாம பிராமணரின் துவாரகை விஜயம். முதல் கேள்வி, பொருள் கூறுக. விசேஷக்னா. விசேஷஜ்ஞா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சமூகத்தை ஹரே உண்மையாக கிருஷ்ண. புரிந்து கொண்டவர். ஹரே கிருஷ்ணன். சொல்லுங்க மணிமேகலை மாதாஜி. பகவானை பற்றிய கதைகளை திரும்ப திரும்ப கேட்ட பின்னரும் பலர் தங்கள் ஆன்மீக பற்றை கைவிட்டு விடுவதை நாம் காண்கிறோம். இதைத்தான் விஸ்வநாத சக்கரவர்த்தி கருத்துரைக்கிறார். எனவே இது விசேஷ ஞாயின்னு குறிப்பிடத்தக்கது. ஹரே கிருஷ்ணன். வாழ்வின் சாராம்சத்தை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு பேர். விசேஷஜ்ஞ அப்படின்னா வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை நன்கு புரிந்து கொண்டவர்களை இப்படி அழைக்கிறாங்க. அடுத்து, பக்தி தொண்டில் 2 முக்கிய தகுதி முறைகள் யாவை? பக்தி தொண்டின் 2 முக்கிய தகுதி முறைகள் யாவை? மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க முத்துலட்சுமி மாதாஜி. விசேஷ வாழ்வின் சராம்சத்தை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் கிருஷ்ண உணர்வை கைவிட மாட்டார்கள். பௌதிக புலம் நுகர்வில் வெறுப்பு கொள்வது விஷன காம மார்க்கனை மற்றொரு தகுதி முறையாகும். ரெண்டு விஷயம். கிருஷ்ண உணர்வை எப்போதும் கைவிட மாட்டாங்க. பக்தி தொண்டுல நீங்க இருக்கணும்னு நினைச்சா கிருஷ்ண உணர்வை எந்த காலகட்டத்திலையும் விடவே கூடாது. அதே போல பௌதிக புலனுகர்ல பற்று இருக்கக்கூடாது. பௌதிக புலனுகர்ல ஆசை இருக்கக்கூடாது. பக்தி இருக்கணும், வைராக்கியமும் இருக்கணும். வைராக்கியம் என்பது பௌதிக விஷயங்கள்ல துறவு, வெறுத்தல். அதுல வெறுக்க கூடாது, அதுல பற்றின்மை. அதுல அதிகமா வெறுத்தலும் ஒரு விதமான பற்று தான், அதனால வெறுத்தல்னு சொல்லக்கூடாது. அதன் மீது பற்றின்மை, ஆசை இல்லாம இருக்கிறது. மூன்றாவது கேள்வி, ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் கிருஷ்ண உணர்வில் புலன்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார்? நான் சொல்றேன் பகவானின் குணங்களை மாதாஜி. மாதாஜி புலன்கள் என்ன படிக்கலாம்? ஒற்றுமையாக கிருஷ்ண உணர்வில் செயற்பட வேண்டும் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தர்கூர் குறிப்பிடுகிறார். அதாவது கண்களோ அல்லது செவிகளோ எதை அனுபவித்தாலும் மனமானது அனைத்திலும் ஊடுருவியுள்ள ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நான் கரெக்டா சொன்னீங்க. அதாவது கண்கள் எதை பார்த்தாலும், கண்கள் பாக்குது, காது கேக்குது, வாய் சாப்பிடுது, மூக்கு நுகர்கின்றது. நம்ம இந்த புலன்கள்லாம் எந்த செயலை செஞ்சுட்டு இருந்தாலும் மனம் மட்டும் கிருஷ்ணரையே நினைச்சதுன்னா இதெல்லாம் அடக்கத்துக்கு வந்துடும். மனம் மட்டும் கிருஷ்ணரையே நினைத்து கொண்டிருந்தால் அனைத்து புலன்களும் கட்டுப்படுத்த முடியும். அதனாலதான் அதெல்லாம் என்ன பண்ணாலும் இப்ப ஒரு ஒரு நம்ம ஒரு பயணத்துல இருக்கிறோம்னு வச்சுங்களேன், கண்ணு பல விஷயங்களை பார்க்குது. எந்த விஷயத்த பார்த்தாலும் மனசு மட்டும் கிருஷ்ணரையே பார்க்க வேண்டும். அப்படி பண்ணும்போது இதெல்லாம் அடங்கிடும். அதுக்குதான் அப்படி சொல்றார்.
4வது கேள்வி, ஸ்ரீமத் பாகவதம் 2, 3, 20ல இருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் சௌனக ரிஷி சொல்வதை சுருக்கமாக கூறவும். எப்படி சொல்லணும்னா, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, ஒரு ஒரு முழுமுதற் பகுதிக்கு கடவுளின் என்னென்ன வீரியம் சொல்லப்படுது. மற்றும் அற்புத செயல்களை முழுமுதற் கடவுளின் வீரியம் மற்றும் அற்புத செயல்களை பற்றி செய்திகளை கேள்விப்படாமலும் மேன்மையுள்ள அவரது பாடல்களை உறக்க பாடாமலும் இருப்பவனின் என்றும் நாவு தவணையுடையது என்று கருதப்பட வேண்டும். ம் பகவானின் புனித நாமத்தை மன ஒற்றுமையுடன் ஒருவன் பாடியதும் பரவசநிலை ஏற்படும் பொழுதோ, கண்களில் கண்ணீர் தழும்பும் பொழுதோ, மெய் தீர்க்கும் போதோ இழகாமல் இருக்கும் ஒருவனது இதயம் இரும்பை போன்றதாகும். தலையை பட்டாலான தலைப்பாகை அலங்கரித்தாலும் முக்தி அளிப்பவரான முழுமுதற் கடவுளின் முன் தலை வணங்கவில்லை எனில் அது பெரும் சுமை என மட்டுமே ஆகும். கரங்கள் பளபளக்கும் காப்புகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தாலும் முழுமுதற் கடவுளான ஹரியின் தொண்டில் ஈடுபடவில்லை எனில் அவை பிணத்தின் கரங்களை போன்றவையாகும். பரமபுருஷனுடைய விஷ்ணுவின் உருவங்கள், பெயர்கள், இயல்பு முதலானவை அடையாள அம்சங்களை காணாத கண்கள் மயிலருகில் உள்ள கண்களை போன்றவை ஆகும். மேலும் பகவத் சிந்தனையை தூண்டும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லாத கால்கள் அடிமரங்களை போன்றவையாக கருதப்படுகின்றன. தூய பகவத் பக்தனின் பாத தூசியை தன் தலை மீது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதவன் வெறும் உயிரற்ற உடல் என்பதில் சந்தேகம் இல்லை. மேலும் பகவானின் தாமரை பாதங்களிலிருந்து வரும் துளசி இலைகளின் நறுமணத்தை என்றுமே அனுபவித்தறியாதவன் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் அவனும் ஒரு சவவே ஆவார். ஹரே கிருஷ்ண மாதா. ஹரே கிருஷ்ணா. ஒரு எட்டு விஷயங்களை இங்க வந்து இந்த பாகவதத்துல சொல்லப்படுது. எந்த கண்கள் பகவானை பார்க்கவில்லையோ அந்த கண்கள் வந்து மயில் பீலிக்கு ஒப்பிடப்படுகிறது. எந்த காதுகள் பகவானை பற்றி கேட்கவில்லையோ அது வந்து பாம்பு துவாரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. எந்த நாக்கு பகவானை பாடவில்லையோ அது தவளையின் நாக்குக்கு ஒப்பிடப்படுகிறது. இது இந்த மாதிரி பாகவதம் வந்து கடுமையாக சொல்றார். இப்ப 2 கை இருந்து பகவானை தொழவில்லை என்றால் அது பிணத்தின் கைகளுக்கு சமம். அதாவது மூக்கு இருந்து பகவானுடைய துளசியை நுகரலன்னா அதுவும் அந்த ஆளும் மூச்சு விட்டா கூட அது பிணத்துக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லி சுகதேவ் சௌனக ரிஷி சொல்கிறார். அடுத்து மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. 5வது கேள்வி சாந்தாமணி மாதாஜி சொல்லட்டும். 2 கேள்வி அவங்க வந்தாங்க, அவங்கள யாரோ தள்ளி தள்ளி விட்டுட்டாங்க. சாந்தாமணி மாதாஜி பரவாயில்ல மாதாஜி. 5வது கேள்வி சொல்லுங்க. சுதாமரின் மனைவி பதிவிரதை என்று ஏன் வர்ணிக்கப்படுகிறாள்? ஸ்ரீதர சுவாமி பின்வருமாறு கருத்துரைக்கிறார். முக்கியமா தன் கணவருக்கு உணவளிக்க வசதி இல்லையே என்ற அந்த பதிவிரை பெண் கவலைப்பட்டாள். மேலும் பகவத் பக்தியை தவிர வேற எதையுமே யாசிக்க அவள் விரும்ப மாட்டாள் என்பதை அறிந்ததால் அவள் பயத்துடன் அவரிடம் சென்றாள். பதிவிரதைன்னு ஏன் சுதாமானுடைய மனைவிய சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் அவங்க தாங்கி அவருக்கே கொடுத்துருவாங்களாம். அது ஒரு காரணம். 2வது காரணம், தனக்கு துணிமணி இல்ல அப்படின்லாம் யோசிக்காம கிழிஞ்ச துணியை போட்டுன்னு இருந்தாங்களாம். இன்னொரு காரணம் என்னன்னா, அவரை வந்து துவாரகைக்கு அனுப்ப சொல்றது கூட தான் சாப்பிடணுன்றதுக்காக இல்ல, அவருக்கு நல்லா நம்ம சமைச்சு போடலாமே அப்படின்ற எண்ணத்தினால்தான். அதனாலதான் திரும்ப திரும்ப பாகவதத்துல அந்த அம்மாவை பதிவிரதைன்னு சொல்றாங்க. தன்னோட கணவரை பத்தியே மட்டுமே அவள் நினைச்சுட்டு இருந்தா, தன்னை பத்தியோ தன் குழந்தைகளை பத்தியோ கூட அவள் கவலைப்படலை. அதனால அவர் வந்து அவருக்கு நல்லா சேவை பண்ணணுமேன்றதுக்காக தான் போய் கேளுங்களேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெண்ணும் வந்து கடைபிடிக்க விஷயம். அன்பு, கணவன் மனைவிக்குள்ள அன்புல வந்து சுயநலம் இருக்கக்கூடாது. அதையும் நம்ம இங்க பாக்குறோம். நான் சாப்பிடணும், நான் உடுத்தி கொள்ளணும், எனக்குன்ற எண்ணமே இல்லாம இருந்திருக்காங்க அந்த அம்மா. அன்புனா என்ன? சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும். கணவன் மனைவியினுடைய அன்புல அப்படிதான் இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அது ஒரு மிருகத்தினுடைய உதாரணம் எதுக்குன்னா, சும்மா அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. 2 மான்கள் வந்து ஒரு தண்ணியை தேடி வெய்ய காலம் தண்ணியை தேடி அலையுதுங்களாம். அப்படி அலையும் போது ஒரு சின்ன குட்டையில வந்து தண்ணி இருந்தது. கொஞ்சோண்டு ஒருத்தருடைய தாகம் தான் குறையும், அந்த அளவுதான் தண்ணி இருந்தது. அப்ப 2 மானும் அங்க போச்சுங்க. கணவன் மான் நினைக்குது, என் மனைவி குடிச்சிட்டோம், நான் குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றேன்னு சும்மா அப்படியே வேஷம் போடுறாரு. அது மாதிரி மனைவி மான் நினைக்குது, என் கணவர் குடிச்சிட்டோம், நான் சும்மா குடிக்கிற மாதிரி வேஷம் போடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா தண்ணி காலியே ஆகலையாம். அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பும் பரஸ்பரமும் இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க, இந்த கதையை சொல்லுவாங்க. அடுத்து 6வது கேள்வி. சுதாமரின் மனைவி
ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களுக்கு நிச்சயமாக உதவுவார் என்று எதனால் நம்பினாள்? சாந்தாமணி மாதாஜி இப்ப சொல்லுங்க. கண்டிப்பா கிருஷ்ணர் பகவானது பாதகமலம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேளுங்க. பகவானது பாத கமலங்களை நினைப்பவர்களுக்கு அவர் தம்மையே கொடுத்து விடுகிறார். எனவே ஜெகத்குருவான் அவர் அவ்வளவாக விரும்பத்தகாதவையான பௌதீக பொருளையும் சுகத்தையும் கூடவா கொடுக்காமல் இருந்து விடுவார் என்று நம்பிக்கையோடு கூறினார். ஹரே கிருஷ்ண. அப்புறம் இதுல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். மாதாஜி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு மாதாஜி இதுல. சொல்லுங்க. ஹலோ மாதாஜி. சுதாமரின் மனைவி கூறினாள், பிராமணரே, லட்சுமி தேவியின் நாயர் உத்தமரான உங்களுடைய நெருங்கிய நண்பர் அல்லவா? யாதவர்களில் சிறந்தவரும் பரமபுருஷரான அந்த கிருஷ்ணர் பிராமணர்களிடம் இரக்கம் உள்ளவரும் அவர்களுக்கு புகலிடம் அளிக்க விரும்புவரும் ஆவார். மகா பாக்கியசாலியை, தயவு செய்து சாதுக்களுக்கு உண்மையான புகலிடமாகி அவரை நாடுங்கள். உங்களை போன்ற கஷ்டப்படும் ஒரு குடும்பத்திற்கு அவர் நிச்சயமாக ஏராளமான பொருளை கொடுப்பார். இப்பொழுது போர்ஜவிஜினி மற்றும் அந்தகர்களின் நாயகராக உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகையில் தங்கியிருக்கிறார். அவரது பாத கமலங்களை நினைப்பவர்களுக்கு அவர் தம்மையை கொடுத்து விடுகிறார். எனவே ஜெகத்குருவான அவர் அவ்வளவா விரும்பத்தக்காத பௌதிக பொருளையும் சுகத்தையும் கூடவா கொடுக்காமல் இருந்து விடுவார். ஹரே கிருஷ்ண மதன். நன்றி. ஒரு கேள்விக்கு பதில் எழுதும் போது எதுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி உங்க நடையில அதுல எழுதி இருக்கிறத அப்படியே எடுத்து படிக்க கூடாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அப்படியே படிக்காதீங்க. அது வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு உங்க சொந்த வார்த்தையில சொல்லுங்க. கிருஷ்ணர் என்பவர் பிராமணர்களுக்கு பிரியமானவர். என் கணவர் பிராமணர், அதனால கண்டிப்பா பிராமணர்களுக்கு உதவுவார். பக்தர்களுக்கு தன்னையே கொடுக்கிறார் பகவான். அப்ப இவர் வந்து என்னுடைய கணவராகிய சுதாமா வந்து கிருஷ்ணர் தவிர வேற யாரையும் நினைக்கல. அப்ப ஏன் இவருக்கு உதவ மாட்டார்? தன்னையே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய பகவான் பொருளையா கொடுக்காம மறிப்பார்? அதனால கண்டிப்பா பகவான் எங்களுக்கு உதவுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினைக்கிறாங்க. அந்த அம்மா கிருஷ்ணர் கண்டிப்பா எனக்கு உதவுவார்ன்றதுக்கான காரணங்கள் இதெல்லாம். அதனால சொந்த வார்த்தையில சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுதாமர் ஏன் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்க சம்மதித்தார்? சுதாமர் ஏன் கிருஷ்ணரை சந்திக்க சம்மதித்தார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சுதாமர் இயல்பாகவே பணி உள்ளவர். இதனால் அவர் வந்து தன் மனைவியின் திட்டத்தை கேட்டு முதலில் அதிருப்தி அடைந்தார் என்றாலும் இறுதியில் செல்ல முடிவு செய்தார். கடைசியாக தன் நண்பருக்கு ஏதேனும் ஒரு காணிக்கை பொருளை எடுத்து செல்ல அவர் விரும்பினார். இல்ல எதுக்காக பாக்குறதுக்கு போனாரு? ஏன்னா வந்து அவங்க வந்து மனைவியை வந்து ரொம்ப நேரம் வேண்டிட்டாங்க. இருந்தா கூட அந்த பிராமணர் வந்து என்ன செஞ்சாரு, கிருஷ்ணரை வந்து தரிசனம் கிடைச்சா அதுவே நமக்கு உண்மையிலே பெரிய லாபம் அப்படின்ட்டு மனசுல நினைக்கிறாரு. காசு வாங்கறதுக்காக அவர் போல. அவங்க வந்து ஏதாவது உதவி கேட்டு தான் அனுப்புறாங்க. நம்ம ரொம்ப வறுமையில இருக்கிறோம், ஏதாவது போய் வாங்கிட்டு வாங்கன்னு தான் அனுப்புறாங்க. ஆனா இவர் வந்து அது விருப்பம் கிடையாது. சுதாமருக்கு வந்து அவர் போய் ஏதாவது கேட்கறதுல விருப்பம் கிடையாது. ஆனா இந்த சாக்கா போய் அவரை ஒரு முறை பார்த்துடலாம்ல, தரிசனம் கிடைக்கும்ல, பகவானுடைய தரிசனம் கிடைக்கும்ன்ற ஆவல்ல போறாரு. அதுதான் காரணம். அதுதான் சரின்னு சொல்லிடுறாரு. சரி நான் போறேன் அப்படின்றாரு. ஆனா அங்க போய் கேட்கல. அவர் கேட்கவே இல்லை. வாயை திறந்து நான் கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கல. பார்க்க வந்தேன்னு பார்த்துட்டு வந்துடுறாரு அவளை கொடுத்துட்டு. அது பகவானே செய்யறதுதான். அடுத்து சுதாமர் எப்போது பிரம்மானந்தத்தை எழுதினார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. சுதாமர் வந்து அரண்மனைக்குள்ள சுட்டு போட்டுல நுழைஞ்சாரு. அப்ப அரண்மனையில ஒன்றினோட அவரு பிரவேசித்தாரு. அப்போ அவருக்கு பிரம்மானந்தம் மறந்து போனார். எனவேதான் அவர் மனோகம் பிரம்மானந்தத்தை அடைந்த ஒரு மனோகத்தும் ஒப்பிடப்படுகிறது. அவர் வந்து உள்ள நுழைஞ்சோடனே எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அதனால அவருடைய மனசு வந்து பிரம்மானந்த மனோகத்தில் ஒப்பிடப்படுறதுங்க. ஒரு கடவுளுடைய முழுமுதற் கடவுளுடைய அரண்மனைக்குள்ள நுழையும் போது அங்க வந்து பெரிய ஆனந்தம் வரும். அதான் பிரம்மானந்தம். நான் யார் என்ற உணர்தல் தான் பிரம்மானந்தம். நான் இந்த உடல் அல்ல, நான் கிருஷ்ணருடைய சேவகன்றது அது கிருஷ்ணருடைய அருகாண்மையில நிறையவே தெரியும். கம்ப்ளீட்டா அவர் உணர முடியும். அங்க ருக்மிணி தேவியினுடைய அரண்மனையில போன உடனே அவருக்கு அது கிடைச்சிடுச்சு. 9வது கேள்வி. துவாரகையின் அரண்மனை வாசிகள் எதை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணர் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்தவர். ஆனா வந்திருக்கிற வந்து சுதாமர் வந்து ரொம்ப அவலட்சமா உடை அணிஞ்சிருக்கிறாரு. அப்புறம் அஸ்தமாவும் இருக்கிறாரு. இதை பார்த்து வந்து மக்கள் வந்து இப்படி தாழ்வா இருக்கிறாரு, இவரை வந்து
பகவானுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு காரணமா ஆச்சரியப்படுறாங்க. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்படி இவ்வளவு ஒரு ஏழைக்கு இப்படி ஒரு உபசரிப்பு செய்யறாரு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. 10வது கேள்வி, சுதாமரும் ஸ்ரீகிருஷ்ணரும் மாதாஜி இதுல இன்னொன்னு ஒண்ணு இருக்குல்ல மாதாஜி, அசுத்தமான அந்த ஏழை என்ன புண்ணியம் செஞ்சாரோ இந்த அளவுக்கு கிருஷ்ணா கிட்ட பிளெஸிங் வாங்குறாரு அப்படிங்கறதையும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு மாதாஜி. நன்றி. ஹக் பண்ணிக்கிறாருல்ல கிருஷ்ணா, அதுக்காக ஸ்பெஷலாவே கொடுத்திருக்காங்க அடுத்த ஸ்லோகத்துல. சரி, 10வது கேள்வி, சுதாமரும் ஸ்ரீகிருஷ்ணரும் எதை பற்றி பேசினர்? பரமபுருஷர் கூறினார், பெரிய பிராமணரே, நீர் தர்மத்தை நன்கு அறிந்தவர். நமது குருவுக்கு குருதட்சணை கொடுத்த பின் குருவர் வீடு திரும்பிய நீர் பொருத்தமான ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். நாகரிகமடைந்த மனிதர்களில் ஆசிரம வாழ்வு மேற்கொள்ளப்படுகிறது, மிகவும் அவசியமாகும். அதாவது ஒவ்வொரு மனிதனும் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ அல்லது சன்னியாசியாவோ இருந்துட்டோ தனக்கென நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும். அப்படி இந்த இது 11வது கேள்விக்கு நீங்க அடுத்த கேள்விக்கு போயிட்டீங்க. அவங்க 2 பேரும் ஒரே குருகுலத்துல வசிச்சதுனால அதை பத்தி பேசிக்கிறாங்க. நம்ம பழைய போது ஃப்ரெண்ட்ஸா இருந்த போது என்ன நடந்தோ அதை பத்தி பேசுறாங்க. ஆமா, அவங்க வந்து அவர் வந்து கேக்குறாரு உங்களுக்கு திருமணம் ஆச்சா இல்லையான்னு. ஆனா அவங்க நிறைய பேசுனது குருகுலத்தை பத்தி, அப்பெல்லாம் அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோமே இவ்வளவு சந்தோஷமா இருந்தோமே குருவுக்கு சேவை செஞ்சோமே அப்படின்ற விஷயத்த தான் நிறைய பேசினாங்க. நாகரீகம் அடைந்த மனிதர்களுக்கு எது அவசியம்? நாகரீகம் அடைந்த மனிதர்களுக்கு எது? ஆசிரம வாழ்வு, ஆன்மீக ஆசிரம வாழ்வு மேற்கொள்வது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானோ அல்லது சன்னியாசியாகவோ இருந்துட்டு அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும் மாதாஜி. அதான் ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டியதுதான் அப்படி சொல்றது. இப்ப கிரகஸ்தர்கள் 4 வர்ணங்கள் இருக்கு இல்லையா, 4 ஆசிரமங்கள் இருக்கு. நாம் இந்த பக்தி இல்லாம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆசிரமம்னு சொல்ல முடியாது. நம்மெல்லாம் நம்ம கிரகஸ்தர்களாக இருந்தாலும் கிரகஸ்த ஆசிரமம். பிரம்மச்சாரிகள் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களை பிரம்மச்சாரின்னு சொல்றோம். ஆனா அவர்கள் முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வுல இருந்தாதான் பிரம்மச்சாரி. அப்ப பிரம்மச்சாரி ஆசிரம், கிரகஸ்த ஆசிரம், வானப்பிரஸ்த ஆசிரம், சன்னியாச ஆசிரம்னு 4 ஆசிரமங்கள் இருக்கு. கிருஷ்ண உணர்வுல இருந்தான்னா அந்த 4 ஆசிரமத்துல வருவோம். இல்லைன்னா நம்ம மிருகங்களை போன்று வாழ வேண்டியதுதான். அதனால நாகரீகம் அடைந்த மனிதர்கள்னா பக்தி தொண்டு எடுக்கவே வேண்டும். நான் பக்தி தொண்டு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க மிருகத்துக்கு தான் சமம். அவங்க யாரெல்லாம் பக்தி தொண்டு எடுக்கலையோ, கிருஷ்ண பக்தியை வாழ்க்கையில எடுக்கலையோ, அவங்க உயிரோட இப்பதானே பார்த்தோம், அவங்க உயிரோட இருந்தாலும் நடைபிணத்துக்கு சமம். அவங்க 2 கால்கள் உள்ள மிருகங்களுக்கு சமம். மிருகங்களுக்கு 4 கால் இருக்கும், ஆனா மனிதர்களுக்கு 2 கால் தான். அதனால த்வித பசு அப்படின்னு 2 கால் உள்ள மிருகம்னு சாஸ்திரம் திட்டுது. அதனால நாம நாகரிகம் உள்ளவர்களாக இருந்தால் நம் பக்தி தொண்டை மேற்கொள்ள வேண்டும். 12வது கேள்வி, சுதாமர் ஏன் புலனுணர்வில் விருப்பம் கொண்டிருக்கவில்லை? நிறைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புஷ்பா மாதாஜி சொல்லுங்க. புஷ்பா கிருஷ்ண மாதாஜி, நன்றி நிலையை தான் நன்கறிந்து உண்மையான பகவான் இங்கு வெளிப்படுத்துகிறார். உண்மையில சுதாமர் நன்கு கற்றறிந்தவரும் ஆன்மீகத்துல முன்னேறியவரும் தான் உண்டார். எனவே சாதாரண மனிதர்களை புலனின் நுகர்வுல ஆசையே இருக்காது, அதை பத்தி கவலை கூட இருக்காது. இது இல்லையா அது இல்லையா, நான் சோஷத்தி நான் காங்ஷதி, பிரம்மபூத்த பிரசன்னாத்மா நான் சோஷத்தி நான் காங்ஷதி. அவங்களுக்கு எதுல எந்த எதிர்பார்ப்பு இருக்கு, எது மேல விருப்பம் இருக்காது. அவர் முன்னேறிய பக்தர், அவர் ஏன் போல ஆசை கொண்டிருப்பார்? நல்ல கற்றறிந்தவர். 13வது கேள்வி, தூய பக்தர்கள் எப்படி செயல்படுகின்றனர்? நீங்க எல்லாம் பதில் சொல்லிட்டீங்க, பதில் சொல்லுவாங்க. இனி யாரும் வரக்கூடாது, பதில் சொல்லாதவங்க வாங்க. எனக்கு தெரியும் யாரெல்லாம் பதில் சொன்னீங்கன்ட்டு.
பதில் சொல்லாத பக்தர்கள் வாங்க, இல்ல பேரை கூப்பிட்டுருவேன் நானு. இங்க இருக்கிறவங்க இப்ப மைக் ஆன் பண்ணவங்க எல்லாருமே பதில் சொல்லிட்டீங்க. யாரெல்லாம் படிக்கலையா? மத்தவங்க எல்லாம் 37 பேர் இருக்கிறீங்களே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சிந்து சொல்லுங்க. மாதாஜி வந்து பௌதிகவாதிகள்லாம் வந்து அவங்க மனசால வந்து இந்த பகவானோட மாயா சக்தியில வந்து அவங்க அலக்களிக்கப்பட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பகவானோட தூய பக்தர்கள் வந்து அதை வந்து பௌதிக இதை வந்து கடமையா மட்டும் செஞ்சுட்டு அவங்க வந்து செயல்படுவாங்க மாதாஜி. பகவானோட சேவைக்காக செயல்படுவாங்க. பௌதிக மனங்கள் வந்து அலைக்கழிக்கப்படாத மாதிரி வந்து கடமைங்களை செய்வாங்க. பௌதிக கடமைகள் இருக்குதானே, அதுல வந்து மனசு புலனுகர்ல போகாத மாதிரி நடந்துக்குவாங்க. சரியா? நல்லா சொன்னீங்கம்மா, நன்றி. ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடும் 3 வகையான குருமார்களை குறிப்பிட. இது யார் நல்லா படிச்சிருந்தாதான் இதை ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கண்டுபிடிச்சு. வனஜா பாலகிருஷ்ணன். தேங்க்யூ மாதாஜி. நான் சொல்றவங்க நீங்க சொல்லணும். மத்தவங்க எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிடுங்க. வனஜா மாதாஜி பதில் சொல்லுங்க. ஒருவனுக்கு பிறப்பை கொடுப்பவர் அவரது முதல் குருவாவார். இருபெருப்பெய்த பிராமணனாக அவருக்கு தீட்சை அளித்து அவனை சமய கடமைகளில் ஈடுபடுத்துபவர் இன்னும் ஆன்மீக குருவாவார். ஆனால் சமுதாயத்தின் எல்லா பிரிவினருக்கும் உன்னத ஞானத்தை புகட்டுபவரே ஒருவரது முடிவான ஆன்மீக குருவாவார். இத்தகைய ஒருவர் உண்மையில் கிருஷ்ணருக்கு நிகரானவர் ஆவார். அதுல இருக்கிறத அப்படியே வாசிச்சுட்டாங்க வனஜா மாதாஜி. சரியாதான் சொன்னாங்க. கனிமொழி மாதாஜி இது சொந்த வார்த்தையில சொல்லுங்க. மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. மாதாஜி எனக்கு இதுல கொஞ்சம் புரியல, அதனாலதான் நான் இதுக்கு ஆன்சர் பண்ணவே உங்ககிட்ட வர்றேன். எப்படின்னா நான் நினைச்சது 3 குரு யாருன்னா, ஒருத்தர் வந்து பேரண்ட்ஸ், இன்னொருத்தர் வந்து நம்மளோட சிக்ஷா குரு, இன்னொருத்தர் தீக்ஷா குரு. இவங்க 3 பேரை தான் சொல்லி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது தவறா என்னன்னு தெரியல எனக்கு. இல்ல அது முதல் பாயிண்ட். நமக்கு பிறப்பு கொடுக்கும் பெற்றவர்கள் வந்து முதல் குரு, அது சரி. ரெண்டாவது தீட்சை கொடுக்கும். ரெண்டாவது வந்து இருபிறப்பேதி வந்து தீக்ஷா குருவா மாதாஜி? இல்ல தீட்சை கொடுக்குறாங்க இல்லையா, தீட்சை கொடுக்கிற தீக்ஷா குரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க சிக்ஷா குரு பத்தியே பேசல. சிக்ஷா குரு என்பது அந்த ஆன்மீக வழிகாட்டிகள். ஆன்மீக வழிகாட்டிகள் நீங்க ஐடிசி இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ் படிச்சீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இஸ்கானை பொறுத்த வரைக்கும் சிக்ஷா குரு என்பவர் தீக்ஷா குருவுக்கு சமமானவர். என்ன மாதிரி ஆளெல்லாம் நீங்க சிக்ஷா குருன்னு தயவுசெய்து சொல்லக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாங்க வெறும்னே கைடு தான். ஏன்னா சிக்ஷா குருவும் தீக்ஷா குருவும் குரு மாதிரியே இருக்கணும். இப்போ நீங்க வந்து இஸ்கான்ல ஒரு குருவை வந்து தீக்ஷா குருவா எடுத்துட்டீங்கன்னா, அதே மாதிரி இருக்கிற இன்னொரு குரு கிட்ட இருந்து நீங்க ஞானம் பெறுகிறீர்கள்னா அவரை நீங்க சிக்ஷா குருன்னு சொல்லிக்கலாம். இதுதான் இஸ்கான்ல சொல்லப்படுறது. பொதுவா சிக்ஷா குருன்னா யார் உங்களுக்கு அறிவை கொடுக்கிறார்களோ, ஞானத்தை கொடுக்கிறார்களோ அவங்கள நம்ம சிக்ஷா குருன்னு சொல்லலாம். ஆனா இஸ்கானை பொறுத்த வரைக்கும் சிக்ஷா குருவும் தீக்ஷா குரு மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, சொல்லி தருவாங்க. புரியுதா? இப்ப இங்க குருன்னு சொன்னது தீக்ஷா குரு ரெண்டாவது. மூணாவது, நம்மை ஆன்மீக உலகம் கொண்டு செல்பவர் ஆச்சாரியன் தான், குரு கூட கிடையாது. நம்முடைய குரு நமக்கு ஆச்சாரியன் ஸ்ரீல பிரபுபாதர். நம்மை ஸ்ரீல பிரபுபாதர் வரைக்கும் குரு கொண்டு போய் சேர்ப்பார். நம்மள வந்து குரு பிரபுபாதர் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார். பிரபுபாதர் தான் நமக்கு ஆன்மீக உலகத்தை கொடுக்க போபவர். அதனால ஆச்சாரியன். இப்ப 3 வகையான குரு யார் யாரு? பெற்றோர், ரெண்டாவது தீக்ஷா குரு, மூணாவது ஆச்சாரியன். அதனால குரு நமக்கு முக்கியம்தான், ஆனா குருவை விட ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம். அதனால தீட்சை கொடுப்பவங்க பெண்களா இருக்க முடியாது. நான் அதை பத்தி பேசியிருக்கிறேனே, நீங்க கேட்டது இல்லையா? தீட்சை கொடுப்பவர்கள் எப்படி பெண்களா இருக்க முடியும்? பெண்கள் வந்து சந்நியாசமே கிடையாது பெண்களுக்கு. அது மாதிரி பெண்கள் வந்து குருவாகவும் ஆக முடியாது. அது குறித்து நிறைய கருத்துக்கள் இருக்கு. தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்கலாம், நான் சொல்றேன். அது கருத்து வேறுபாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது இஸ்கான்ல. அதுல நான் வந்து பெண்கள் ஆக முடியாது அப்படின்னு. ஏன்னா பெண்களுக்கு பொதுவாகவே பெண்களுக்கு பௌதிக பற்று அதிகம். ஆன்மீகத்துல முன்னேற முடியாதுன்னு யாரும் சொல்லல. பெண்கள் ஆன்மீக உலகம் போகக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா பெண்கள் குரு ஆவறது இல்லை. பெண்கள் ஒரு விதத்துல குரு எப்படின்னா குழந்தைக்கு சொல்லி தர்றதுல குரு தான் அவங்க. அந்த மாதிரி சொல்லல.
இந்த ஆன்மீக குரு, வழிகாட்டி, பெரிய பதவி இருக்கு பாருங்க, அது ஆக முடியாது பெண்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க அத. சரியா? ஏன்னா அதுக்கு தகுதி இல்லை. தகுதி வந்து வரலாற்றுல ஒரு 2-3 பேருக்கு இருந்திருக்கு. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க கடவுள். பெண் குருமார்கள் இருந்திருக்காங்க, ஒரு எக்ஸப்ஷனலா விதி விலக்கா இருக்கிறாங்க. எனக்கு ஔவையார் பத்திலாம் நான் ஆராய்ச்சி பண்ணல. அவங்க ஒரு மாதிரி குரு டைப் தான். ஆனா அவங்க வந்து சைவம் வைணவம் இல்லை. அதனால அவங்கள பற்றின விவரங்கள் நிறைய தெரியல, சேகரிக்க முயற்சிக்கிறேன், தெரியல, அந்த அம்மா விட்டுறலாம். நம்ம சம்பிரதாயத்துல பெண் குருக்கள் இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னா நித்யானந்தருடைய மனைவி. அப்புறம் அவங்க பேர் ஜானவி. இன்னொருத்தவங்க வந்து கங்கா மாதா. கங்கா மாதா அவங்கள பத்தி நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதை நான் அப்புறமா சொல்றேன். ஜானவின்றவங்க வந்து கடவுளே தான், கடவுளுடைய மனைவி. அப்போ வந்து ஆண் பெண் அதெல்லாம் அவங்களுக்கு பொருந்தாது. அவங்க வந்து அப்படியும் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணும்போது திரை வச்சுட்டு தான் பிரச்சாரம் பண்ணுவாங்களாம். அவங்கள யாரும் பார்க்க முடியாது, திரை போட்டுருவாங்களாம். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க வந்து அவங்க கையில அவங்களே விழாக்கள்லாம், திருவிழாக்கள்லாம் நடக்கும்போது அவங்க கையிலே சமைப்பாங்களாம். 1000 பேர் 2000 பேருக்கு கூட அவங்க சமைச்சு அவங்க பரிமாறவும் செய்வாங்களாம். அப்படி பரிமாறும் போது இப்ப காலத்துல நம்ம பின்னு போட்டு நிற்கிறோம்ல, அவங்க வந்து பின்னெல்லாம் இருக்காதுல்ல, புடவை வந்து இப்படி பரிமாறும் போது கீழே விழும். அப்ப இன்னும் 2 கை வந்து அந்த புடவைய வந்து சரி பண்ணிக்குமா. அதனால வந்து கடவுளா இருந்தா இல்ல கடவுளுக்கு சமமாக இருக்கக்கூடியவங்க தான் குரு ஆக முடியும். அப்போ தன்னை உணர்றதல் பெண்களுக்கு கஷ்டம். அதனால பெண்கள் வந்து பிரச்சாரம் செய்யலாம். ஆனா குரு தகுதியை அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சில பேர் இப்ப நம்ம இஸ்கான்ல வந்து இது பெரிய போராட்டமா நடந்துட்டு இருக்கு. சில பெண்கள் இப்ப ரொம்ப பிரச்சாரத்துல முன்னாடி நிக்கிற சில பெண்கள்லாம் நாங்க குரு ஆகணும்னு சண்டை போடுறாங்க. குரு என்பவர் அந்த பதவி எனக்கு வேணும்னு கேட்க மாட்டாங்க. முதல்ல குருவனுடைய தகுதியை உணர்ந்தவங்க வந்து அது நம்ம அவங்கள போய் குருன்னு சொல்லவே தேவையில்லை, அப்படியே தெரியும். அது வந்து ஆங்கிலத்தில் செல்ஃப் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. அது தானா வெளிப்படும். ஒருத்தருக்கு ஆன்மீக ஞானம் இருக்குன்னா அது மற்றவங்க எனக்கு ஆன்மீக ஞானம் இருக்கிறது அப்படின்ட்டு யூடியூப்ல நான் போட்டுக்கிறது இல்லை. அது பார்க்குறவங்களுக்கு தானா தெரியும். இவர்கள் ஆன்மீக ஞானம் உள்ளவர்களா இல்லையான்ட்டு பழகினாலே தெரிஞ்சிடும், பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க ஆன்மீகத்துல உயர்ந்தவர்கள்னு. எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்யக்கூடிய அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க தீட்சை கொடுக்கணும், ஒரு ஜீவனுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். அதுக்கு வந்து பொதுவா பெண்களுக்கு தகுதி இல்லை. புரியுதுங்களா? பாடம் நடத்துற தகுதி வேறங்க, தீட்சை கொடுக்குற தகுதி வேற. அதனால ரெண்டுத்தையும் நீங்க வந்து பகுத்தறிய வேண்டும். ஆனால் பெண்களுக்கு வந்து குரு ஆகிற தகுதி கிடையாதுன்றதுதான் என்னுடைய அல்ல சாஸ்திரத்தினுடைய சாஸ்திரம் சொல்றதுதான் நானும் சொல்றேன். ஆனால் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லல, அதனால நான் பிரச்சாரம் செய்யறேன். இல்லைன்னா அது சொல்லியிருந்தா அதையும் நான் செஞ்சுட்டேன். புரியுதா உங்களுக்கு? மாதாஜி வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது மாதாஜி. ஓ, இன்டர்நெட்ல நல்லா கேக்குது மாதாஜி. இல்ல எங்களுக்கு நல்லா கேக்குது மாதாஜி. கிளியரா இருக்கு மாதாஜி. எங்களுக்கெல்லாம் நல்லா கேக்குது. சரியில்லை, அவருக்கு நெட் சரியில்லை. சாரதா பாவனி மாதாஜி, உங்களது தான் ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. அதனால நெட் ப்ராப்ளமா இருக்கும். ஆமா. ஓகே மாதாஜி, நான் வேற உட்காந்துக்கிறேன் மாதாஜி. அப்புறமா திருப்பி ரீப்ளே போட்டு கேட்டுக்குங்க. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே குரு, ஃபர்ஸ்ட் குரு பேரண்ட்ஸ் சொன்னீங்களா, வேற என்ன சொன்னீங்க? ஆமா, அப்ப அதை புரிஞ்சுக்க சொல்லுங்க பாப்போம். பேரண்ட்ஸ் குருவா இருக்கும் அப்படிங்கறது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆன்மீகம்ட்டு இல்ல, வாழ்க்கைக்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஓகே ஓகே பெற்றோர்கள் தானே எல்லாமே சொல்லி தராங்க. அவங்க ஆன்மீகவாதிகளாக இருந்தால் அவங்க வந்து நிஜமாகவே குருவாக நம்ம கொண்டாடுறதுல தப்பு கிடையாது. நிறைய விஷயங்களை வந்து பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு சொல்லித் தராங்க, நல்லதோ கெட்டதோ. அதனால பொதுவாகவே அவங்கள குருன்னு சொல்லிடலாம். அவங்க ஆன்மீக வாழ்க்கையில உதவக்கூடிய ஒரு பக்தர்களா இருந்தா கண்டிப்பாகவே அவங்க குரு. சரியா? 2வது தீட்சை கொடுக்கும் குரு, 3வது ஆச்சாரியன். இங்க சொல்லப்பட்டது. கீதா மாதாஜி கேளுங்க. மாதாஜி எனக்கு ஒரு டவுட் மாதாஜி. கேளுங்க, என்ன டவுட்டோ?
இப்ப கூட நானு கிளாஸ் அட்டென்ட் பண்ணினே இருக்கேன் மாதாஜி. கேக்குதா மாதாஜி? கேக்குது. இந்த கனிஷாக்கு, மதிமாக்கு, இன்னொரு அதிகாரி இருக்காங்கல்ல, அவங்க 3 பேருக்கும் வித்தியாசம் தெரியல மாதாஜி. ஒண்ணு எனக்கு சுருக்கமா தான் சொல்ல முடியும். இது பெரிய சப்ஜெக்ட், இது பெரிய பாடம், புரியுதா? இது மிகப்பெரிய ஒரு பாடம். நிமிஷம் மாதாஜி. சுருக்கமா சொல்றேன், ஏன்னா இப்ப எனக்கு வேற பாடம் நடத்த வேண்டியிருக்கு. கனிஷ்ட அதிகாரினா அவங்க வந்து அவங்களுக்கு பக்தி வந்து ஆரம்ப கட்ட நிலைன்னு சொல்றாங்க. அந்த ஆரம்ப கட்ட நிலையே கூட நம்ம இருக்கிற நிலையை விட மிகப்பெரிய நிலைன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஆரம்ப நிலை, மத்திய நிலை, உச்ச நிலை அப்படின்னு 3ஆ பிரிக்கும். ஆரம்ப நிலை, மத்திய நிலை, உச்ச நிலை. கனிஷ்ட அதிகாரிகள் வந்து கோயில்ல மட்டும் பகவான் கும்பிடுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பக்தர்கள் மேல பக்தர்களை எப்படி நடத்தணும் அப்படின்ற ஞானமும் இருக்காது. ஏன் அவங்க வந்து பக்தர்களா இருப்பாங்க, ஆனா பக்தர்கள் கூட விவகாரம் வைக்கிறது இன்னும் முக்கியம். பகவானை வணங்குறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பக்தர்களை வணங்குறது. அந்த ஞானத்துல வரமாட்டாங்க கனிஷ்ட அதிகாரிகள்லாம். சரியா? மத்திம அதிகாரிகள் என்பவர்கள் குருமார்கள். பிரச்சாரம் செய்து பக்தி பிரச்சாரத்துல தீவிரமா ஈடுபட்டு அவங்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தி, வைஷ்ணவர்களை எப்படி கையாளணும், அப்படி பக்தர்களை எப்படி மரியாதை தரணும் எல்லாம் தெரிஞ்சவங்க. மத்தியம அதிகாரிகள் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய பக்தர்கள். சரியா? தூய பக்தர்கள். அதுக்கு மேல உத்தம அதிகாரிகள் வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உத்தம அதிகாரிகளுடைய கண்ணோட்டத்துல எல்லாருமே பக்தர்கள் தான். எல்லாரும் பக்தர்கள் தான். நம்ம பிரபுபாத உத்தம அதிகாரி தான், ஆனா அவர் மத்தியம அதிகாரிக்கு கீழே இறங்கி வந்து அவரு பக்தி தொண்டு, ஏன்னா பாமர மக்களுக்கெல்லாம் அப்புறம் கிடைக்காம போயிடுமேன்னு கீழே இறங்கி வந்து சொன்னார். பிரபுபாதர் உத்தம அதிகாரி தான், ஆனா மத்தியம அதிகாரி நிலையில இறங்கி வந்து பிரச்சாரம் பண்ணார். சரியா? இவ்வளவுதான் சொல்றேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், மிக ஆழமா இது பக்தர்களுடைய நிலை. இது 3 வகையான நிலை. நாம வந்து கனிஷ்ட அதிகாரி கூட கிடையாதுன்றதுதான் உண்மை. சரியா? கனிஷ்ட பெரிய நிலைதான். நம்ம யாரு அப்போ? நாம எதுலயும் இல்ல, இந்த 3 கேட்டகரியில இல்ல. நாம பக்தர்கள் கேட்டகரியிலே வரமாட்டோம். அது நிஜமே மாதாஜி. நம்ம பக்தர்கள் கேட்டகரியில இன்னும் வரல. நம்ம அது ரொம்ப கஷ்டமாக என்ன அப்படின்னு சும்மா பாடம் படிச்சுன்னு இருக்கிறோம், அவ்வளவுதான். பக்தர்கள் கேட்டகரி வர்றதுக்கு எங்கேயோ இருக்கு. சில பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்தி நிலைகளை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ராதாராணிக்கெல்லாம் இருக்குது பாருங்க, பாவா, பிரேமா, அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஒரு எதுவுமே தகுதி இல்லாத ஒரு நாம நல்லவர்கள்னு சொல்லிக்கலாம். நான் என்ன அப்படித்தான் நான் டிக்ளேர் பண்றேன். நான் வந்து கடவுள் முன்னாடி போய் நீ என்னம்மா அப்படின்னா, நீ பக்தரா அப்படின்னா நான் பக்தர் இல்லை, நான் நல்லவளா கூட மாறத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சில பேர் நாங்க இது நான் அது நாங்க பக்தியில முன்னேறோம் வேற வேற சொல்லுவாங்க. எனக்கு மனசுல சிரிப்பா இருக்கும். நம்ம இன்னும் பக்தின்றத ஒரு ரேகையில கூட வரல. பக்தின்றது இந்த பிராகிருத பக்தினா என்ன? பிராகிருத பக்தினா ஆரம்ப நிலை, பிராகிருத பக்தி. அதேதான் நம்ம பிராகிருத பக்தி, அதான் ஆரம்ப நிலை. அதுதான். அது கூட இல்ல. நம்ம வந்து பக்தினா என்னது அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதான். பக்திய பக்தி செய்யறதுன்னா அது பக்தினா என்னன்னு உணர்ந்து செயல்பாட்டு. இப்ப ஒரு நீங்க நோய்க்கு மருந்து சாப்பிட்றீங்கன்னா மருந்து எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டா தானே நோய் குணமாகுமா இல்லையான்னு தெரியும். அந்த மாதிரிதான் நம்ம இன்னும் மருந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். நம்ம குணமாகிய நான் வந்து ஆரோக்கியமானவன்னு சொல்ல முடியாத மருந்தில் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம்ல. அதனால நம்ம பக்தர்னு சொல்ல முடியாது. பக்தர்னா நோயே இருக்காது, பௌதிக நோயே இருக்காது. சொல்றாங்க உண்மையான பக்தர்களுக்கு துன்பமே தாக்காது. எவ்வளவு பேர் நிலை பாருங்களேன். நம்ம எல்லாம் அது யோசிக்கவே முடியாது அந்த நிலைய. பகவானுடைய கருணைனால என்னைக்காவது ஒரு நாள் அடையலாம். சாரதா மாதாஜி, சாரதா நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா நாங்கெல்லாம் எந்த மலைக்கு போறது மாதாஜி? நீங்க அப்படியே கரைச்சு குடிச்சிருக்கேன் வேதங்கள்ல. இல்ல இது வேற. ஒண்ணுமே இல்ல மாதாஜி, மண்டையில ஒண்ணுமே இல்ல, எல்லாம் எம்டியா இருக்கு. நாங்கெல்லாம் எந்த மூளைக்கு? இல்ல மாதாஜி, நீங்க எப்பயும் எங்கனால அது மாதிரி முடியல மாதாஜி. அதான் மாதாஜி,
ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது ட்ரை மாதாஜி. பண்றேன் என்னால முடியல ஐயோ, மாதாஜி. இது பாருங்க, அது வேற ஒரு தப்பு பண்ணாதீங்க. அதாவது ஒருத்தர் ஞாபகம் வச்சுன்னு பாடம் நடத்துறதுனால அவங்க பெரிய பக்தர், நீங்க தாழ்ந்த பக்தர் ஆக முடியாது. கிருஷ்ணர் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கலாம், நீங்க கூட என்னை விட சிறந்த பக்தரா இருக்கலாம். ஒண்ணுமே தெரியலையா மாதாஜி? தெரியலன்னா பரவாயில்ல மாதாஜி, அது ஞானம் தானே தவிர பக்தி இருக்கா, கிருஷ்ணர் பிரியம் இருக்கா, கிருஷ்ணர் மேல தெரியணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? எனக்கு தெரியலையேன்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணர் உங்களுக்கு நல்லா தெரியறதுக்கு உள்ள இதை கொடுத்துருவார். இல்ல, அந்த ஞானம் இல்லைன்னு கவலைப்படுறது நல்லது, பக்தி இல்லையேன்னு கவலைப்படுறது நல்லது. சில விஷயங்கள் வந்து எல்லாருமே அதாவது நீங்க இப்ப நிறைய பேருக்கு இது ஒரு என்ன சொல்றது, தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. நிறைய பக்தர்கள் வந்து படிக்க முடியல, ஸ்லோகம் சொல்ல முடியலன்னா நான் பக்தரே இல்லையோ அப்படின்னு. அப்படி இல்லை, அப்படி இல்லை. எந்த சூழ்நிலையிலும் பக்தியை விடாம இருக்கிறது தான் பக்தி. உங்களுக்கு நிறைய ஸ்லோகம் தெரிஞ்சாதான் பக்தின்னு நினைச்சுக்காதீங்க. ஸ்லோகம் கத்துக்கிறது ஒரு பக்தியில ஒரு வழிமுறை. அது ஒன்றும் அதே கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்ல முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நிறைய குழந்தைகள் வந்து 700 ஸ்லோகம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போடுவான். அது பக்தியா? இல்ல மாதாஜி. அது பெருமையும் புகழுக்காக பவர் சொல்றது. அதிகமா இருக்குது, அது படிச்சுட்டு சொல்லுது. அதை நான் பக்தின்னு கொண்டாட முடியாது. ஒரு குழந்தை திலக் போட்டுக்கின்னு பட்டம் வாங்கிடுச்சான், லண்டன்ல போய் பட்டம் வாங்கியிருக்கு அந்த குழந்தை. ஏதோ இதுதான் பௌதிக கல்விதான். அதை போட்டு பாரு, இந்த குழந்தை திலக் போட்டுன்னு போய் லாயர் பட்டம் வாங்கிடுச்சுன்னு இஸ்கான்ல ப்ரமோட் பண்றாங்க. அதாவது கேட்கறவன் முட்டாளா இருந்தாதான் இத பக்தின்னு சொல்லுவான். நான் முட்டாள் இல்லையே ஏமா, நீ திலக் போட்டுன்னு போய் பட்டம் வாங்குறன்னா நீ உன்னை பக்தர்னு நான். சரி, திலக் போடாத மக்கள்கள் நடுவுல நம்ம திலக் போட்டுக்குச்சு அப்படின்ற ஒரு பெருமையை காட்டுறாங்க. அதெல்லாம் பெருமை கிடையாது. பக்தன்றவன் தன் அடையாளத்தையே காட்டாம எங்கேயோ இருப்பான், எங்கேயோ அமைதியாக இருப்பாங்க. அவங்களுடைய பக்தி கிருஷ்ணருக்கு மட்டும் தெரியும். அந்த அளவு மனசுல வந்து இது பாருங்க, பக்தி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்யாபிலாஷிதா சூன்யம், மற்ற ஆசையே உங்களுக்கு இல்லையா? பகவான் தவிர, பகவானுக்கு சேவை செய்யறது தவிர வேற ஆசையே இல்லைன்னா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், ஓ நான் பக்தர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? அடுத்தது 15வது கேள்வி, பரமபுருஷரின் நேரடி பிரதிநிதி யார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லட்டா? உன்னத ஞானத்தை அறிந்தவரும் ரவி பெருங்கடலை கடந்து ஆன்மீக உலகிற்கு ஒருவர் எடுத்து செல்லக்கூடியவருமான உண்மையான ஆன்மீக குருவே பரமபுருஷரின் நேரடியான பிரதிநிதி ஆவார். அவர் வந்து ஞானத்தை பெற்றிருப்பார், உண்மையான ஞானம் இருக்கும் அவருக்கு. 2வது, ஒருத்தரை ஆன்மீக உலகம் கொண்டு செல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பார். அடுத்த கேள்வி 16வது கேள்வி, பிரஜாதி என்ற சொல் எதை குறிக்கிறது? அனிமா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரஜாதி எனும் சொல் இங்கு நல்ல சந்ததியை பெறுவதையோ அல்லது தேவ பண்பாட்டில் 2வது பிறப்பு எனப்படும் பிராமண தீட்சையை பெறுவதையே குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ண. நல்லது, சரியா சொன்னீங்க. அடுத்தது பிரஜாதி பற்றிய கேள்விதான். பிரஜாதி என்பதை விட மேலானது எது? பிரஜாதி என்பது பிராமண தீட்சை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உண்மையான ஆன்மீக குரு இன்னும் மேலானது மாதாஜி. ஸ்ரீ கிருஷ்ணர் என்று குறிப்பிடுகிறார். இந்த 2 போற்ற தகுந்ததுதான், ஆனா அதை விட மேலானது இந்த ஆன்மீக குருக்கு பணிவிட செய்யறது. பிரஜாதி என்பது வந்து பிராமண தீட்சை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டோம் நம்ம ஏற்கனவே. புதிய சந்ததிகளை பெறுவது அப்படின்றது பொருள். அதை விட முக்கியம் வந்து ஆன்மீக குருவுக்கு சேவை செய்வது. அடுத்து 18வது கேள்வி, ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ஏன் புயல் காற்றை காலம் தவறியது என்று கூறினார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புயல் காற்று வந்து குளிர்காலத்தில் வந்ததுனால அது காலம் தவறியது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காட்டுக்கு போனாங்கல்ல, அப்ப புயல் காற்று வந்தது. குளிர்காலத்துல வரக்கூடாது புயல், ஆனா அது காலம் தவறி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. 19வது கேள்வி, புயல் காற்றில் சிக்கிய போதும் சுதாமாவும் கிருஷ்ணரும் எதை விடவில்லை? குருக்கு சேவை பண்றது விடுறது இல்லைங்க மாதாஜி. அந்த விறக விடலைங்கிறது தானே மாதாஜி சொல்லிருக்காங்க, தேவையை விடல. நாங்கள் சேகரித்த விதையை வந்து தொடர்ந்து எடுத்து சேர்த்துட்டே இருந்தாங்க. ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிறத விடல, 2 பேரும் ஒருத்தர் கையும். அது இல்ல, இதெல்லாம் ஸ்பெகுலேஷன். அவங்க இவ்வளவு புயல் ஆச்சா எது கையில எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் விட்டுடுவோம்ல. அவங்க வந்து குருவுக்காகவும் குரு மாதாவுக்காகவும் விறகுகளை சேர்த்தாங்கல்ல, அதை விடாம போனாங்களாம்.
ஓ சரி சரி இப்ப இவ்வளவு புயல் அடிக்குதுன்னா நம்ம வந்து மரத்தை பிடிச்சுக்குவோம், வேற எதையாவது பிடிச்சுப்போம். புயல் அடிக்குதுன்னு நம்மையும் தூக்கி அடிச்சுன்னு போவோம். ம் அந்த மாதிரி புயல். அதனால அந்த விறகையும் பிடிச்சிட்டு அவங்க வந்து அவங்களையும் தாக்கு பிடிச்சு நின்னுந்தாங்களாம். அதுதான் அங்க, அதனால தான் கேட்டேன். ஏன்னா குருவுக்காக சேவை செய்றோம், அந்த புயல்லையும் அந்த சேவையை அவங்க மறக்கல. ஏன்னா இது கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம இன்னும் சேர்க்கல அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அடுத்தது 20வது கேள்வி. ஒருவன் தன்னை எப்பொழுது நித்திய தொண்டனாக உணர்கிறான்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ம் அனைத்தையும் குருவிடம் அனைத்து குருவுக்கு அர்ப்பணிக்கிறது பகவான் நித்திய தொண்டன் என்பதை ஒரு உணர்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்கு குருவுக்கு அர்ப்பணிக்கும் போது அவங்க வந்து நித்திய தொண்டனாக உணர்கிறார்கள். அடுத்து யாக யாம என்றால் என்ன? ம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி சொல்லுமா? இருங்க நான் பாக்குறேன், இருங்க. நான் பதிலே சொல்லாதவங்க யாராவது வாங்கல? நான் சொல்றேன் மாதாஜி. நீங்க சொல்லிட்டீங்களே, நிறைய சொல்லிட்டீங்க இன்னைக்கு. மாதாஜி நான் சொல்றேன், நான் சொல்லவே இல்லைங்க மாதாஜி. சொல்லுங்க, இப்பதானே ஒரு பதில் சொன்னீங்க. உங்களுக்கு நீ வாசினி இன்னொருத்தர் யாரோ சேர்ந்து சொன்னாங்களே மாதாஜி. சரி சொல்லுங்க. மாதாஜி 3 மணி நேரத்துக்கு ஒரு ஒரு சமையல் செஞ்சு 3 மணி நேரம் ஆகிவிட்டு அந்த உணவைத்தான் வந்து யாத யாம அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. அதாவது வந்து அது சுவை வந்து இழந்துருது 3 மணி நேரத்துக்கு அப்புறம். அதைத்தான் சொல்றாங்க மாதாஜி. நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி 22வது கேள்வி. சாந்திப்பனி முனிவரின் ஆசீர்வாதம் யாது? சாந்திப்பனி முனிவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார் கிருஷ்ணருக்கும் சுதாமருக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க சாந்தமணி மாதாஜி. முதல் தர பிராமணர்கள் ஹரே கிருஷ்ண மாதாஜி. முதல் தர பிராமணர்களான உங்களிடம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய எல்லா விருப்பங்களும் பூர்த்தி ஆகட்டும். மேலும் நீங்கள் கற்ற வேத மந்திரங்கள் இகத்திலும் பரத்திலும் பழுதுபடாமல் இருக்கட்டும். இன்னொன்று, பரபிரம்மத்தை வெளிப்படுத்தும் வேத மந்திரங்கள் அவர்களுக்கு ஒருபோதும் பொருளற்றை ஆகிவிடாமல் அவர்களது மனங்களில் பசுமையாக நிலைத்திருக்க வேண்டும் என்றும் சாந்தி முனிவர் தன் சீடர்களுக்கு ஆசீர்வதித்தார். குரு வந்து மகிழ்ச்சி அடைஞ்சாருன்னா சிஷ்யர்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவார். குரு மகிழ்ச்சி அடையலான்னா சாபம் கூட கொடுப்பார். கர்ணனுக்கு கிடைச்ச மாதிரி. பரசுராமர் கர்ணனை சபிச்சிடுறாரு. என்கிட்ட பொய் சொன்னதுனால நான் உனக்கு சொல்லி கொடுத்த மந்திரம் எல்லாம் தக்க சமயத்துல நீ மறந்துடுவேன்னு சொல்றாரு. ஆனா இங்க சாந்திப்பனி முனிவர் இந்த குழந்தைகள் மேல அவ்வளோ ஆசை வைக்கிறார். நான் சொல்லி கொடுத்தது வேத மந்திரங்கள்லாம் எல்லாம் உங்க மனசுல நல்லா நிக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். குருனுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து சுதாமர் தனக்கு வேத கடமைகள் எதுவும் இல்லை என்று ஏன் கூறுகிறார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. சுதாமர் வந்து கிருஷ்ணர் வந்து பரமபுருஷர், அனைவருக்கும் பரம ஆன்மீக குரு அப்படின்னு சொல்றாரு. குருகுலத்துல வந்து கிருஷ்ணரோட பாக்கியத்தை வந்து அவர் பெற்றதுனால வேத கடமைகள் எதுவும் அவர் சீக்கிரத்தில் நான் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு அவர் சொல்றாருங்க. யாரெல்லாம் வந்து பகவானோட சங்கம் வச்சிருக்கிறாங்க, நட்பு இல்ல, இவர் நண்பர், இவருக்கு கடமையே இல்லை. நான் கிருஷ்ணருடைய நண்பரா இருக்கும்போது எனக்கு வேத கடமைகள்லாம் இல்லை. ஆனாலும் அவர் கடைபிடிக்கிறார். கடைபிடிக்குமா இல்லாமல் இல்லை, அவருக்கு வேத கடமைகளே கிடையாது. நான் கிருஷ்ணருடைய நண்பராக கிருஷ்ணரோட வாழ்றதுனால அப்படின்னு அவரே சொல்றாரு. அந்த இது வச்சிருந்தேன் கொஞ்சோண்டு, அதுல இதை போட்டுருவீங்க. பகவான் ஏன் குருகுல வாழ்க்கையை ஏற்றார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் ஒண்ணு சொல்றேன் மாதாஜி. சந்திராதேவி சொல்லட்டும். சந்திராதேவி சொல்லட்டும். சர்வ சக்தியுடைய பகவானே தங்களுடைய தேகம் வேதங்களின் வடிவில் பரபிரமத்தை உள்ளடக்கியுள்ளது. ஆகையால் அது எல்லா மங்களகரமான லட்சியங்களுக்கு மூலமாகும். குருகுல வாசத்தை நீங்கள் ஏற்றது கூட உங்களுடைய லீலைகளில் ஒன்றாகும். அந்த லீலையில் ஒரு மாநிலன் பார்த்துட்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதுலயே இருக்கிறத படிக்கூடாது, புரிஞ்சு சொல்லணும்ட்டு தான் இங்க ஆமாமா சாரி மாதாஜி. அடுத்த வட்டம் நான் எல்லாமே புரிஞ்சு சொல்றேன். இல்ல இதுல நான் வந்து ஒரு பின்னாடி நான் வந்து எந்த ஸ்லோகமே போடல. நீங்க போடல. ஆமா மாதாஜி போடல. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சு படிக்கணும். நீங்களே சொல்லணும். நீங்களே சொல்லட்டுங்களா? ஏன் ஆன்மீக குரு ஏற்றார்? குரு சேவையின் முக்கியத்துவத்தை நமக்கு காட்டவே குருகுல வாழ்வை ஏற்றார். நானே கடவுள், நானே போய் ஒரு குரு ஏத்துக்கினேன்னா நீங்கெல்லாம் கூட ஒரு குருவை எடுக்க வேண்டும் அப்படின்னு போதிக்கிறதுக்காக எடுத்தார். சரியா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கீதா மாதாஜி கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா?
மாதாஜி இந்த ஸ்லோகத்துக்கு என்னன்னு கூட சொல்லலாம். கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாதான் நம்ம எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுவோம் அததான் சொன்னேன். அப்படிங்கறத வழி நடத்தி காட்டுது. இந்த அதேதான். சாப்டர்ல மாதாஜி நீங்க கேட்ட கொஸ்டின் பூராமே இந்த கொஸ்டினுக்கு கேட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ள இந்த மூணு குரு இருக்காங்களா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது வெளியில தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி ரீட் பண்ணல தெரியல, சும்மா ரீட் பண்ணியாச்சு குருன்னா அவ்வளவுதான். அதுல 3 குரு இருப்பாங்க போல இருக்கே. மாதாஜி இந்த கொஸ்டின் போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினும் புரியல மாதாஜி. அது எப்படின்னா இந்த 13வது கொஸ்டின் கேட்டிருக்கீங்கல்ல, தூய பக்தர் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கும் போது நான் அந்த பௌதீக கடமைகள் அப்படின்னு வர்றது வந்து இங்க ஆன்மீக கடமைகளை சொல்றாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு மாதாஜி. என்னன்னா அவங்க பௌதிக ஆசைகளால் தங்கள் மனங்கள் அலக்களிக்கப்படாதபடி ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றுகின்றனர் அப்படி நினைச்சுக்கிட்டேன். ஆனா அது பௌதிக கடமைகள் தான் உண்மையிலே. அப்படியா? அப்படியேதான். இப்போ ஒரு உதாரணம் தான், ஒரு பெண்மணி, குடும்பத்து பெண்மணிக்கு தான் இது பெஸ்ட் உதாரணம் ஆகலாம். குடும்பத்துல இருந்துட்டு குழந்தைகளை பராமரிக்கணும், கணவனை பராமரிக்கணும், பெரியவங்களை பராமரிக்கணும், வீட்டு வேலைகள்லாம் செய்யணும். அதே சமயத்துல இது பௌதிக கடமை, அவன் நல்லா செய்யணும், செஞ்சுட்டு பக்தியும் செய்யணும். ஆனா அதுல பற்றும் வச்சுக்கூடாது. இதுல பற்று இல்லாமல் கடமைகளை அழகா செய்யணும், செஞ்சுட்டு அவ பக்தி செய்யணும். அதே மாதிரி ஆணும் கூட, ஆண் வந்து அலுவலகத்துக்கு போகலாம், வியாபாரம் செய்யலாம், எதுனா செய்யலாம். அதெல்லாம் வந்து எதுக்கு? குடும்பத்தை பராமரிப்பதற்கு. ஆனா அதெல்லாம் செஞ்சு அதுல பற்று வைக்க கூடாது. அதுல பற்று வைக்காம தன்னை அதுல அடையாளம் காணக்கூடாது. என்ன ஒரு டாக்டர், என்ன ஒரு இன்ஜினியர், என்ன ஒரு பாடகன், என்ன ஒரு நடிகன், நான் ஒரு போலீஸ்காரன், நான் ஒரு நீதிபதி, இது மாதிரி எத்தனையோ பதவிகள் இப்போ வேலைகள் இருக்குல்ல, அந்த வேலைகளோட தன்னை அடையாளம் காணாம நான் ஒரு பக்தன், இது என் கடமை, இந்த பிறவில நான் இதெல்லாம் பண்றேன், இந்த வேலைக்கு வந்திருக்கேன், அது கடமை, அது மட்டும் செஞ்சுட்டு நான் என்னுடைய நினைவு வந்து நான் கிருஷ்ண பக்தனா இருக்கிறேன்றது மட்டுமே இருக்க வேண்டும். அது ஆணோ பெண்ணோ யாருக்கா இருந்தாலும் அப்படி இருந்தா அவங்க வந்து தூய பக்தர்களாக செயல்படுறாங்கன்னு அர்த்தம். கஷ்டம் இந்த நிலை. நம்ம விஷயங்கள்ல இருந்து அடையாளம் காணாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம். புரியுதா? என்ன இந்த உடலோடும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட என்ன அடையாளம் பண்ணிக்கிறேன். நான் யாருன்னு கேட்டா நான் இன்னாருன்னு சொல்லி, நான் எதை படிச்சேன், நான் இவ்வளவு வச்சிருக்கேன், அப்படிதான் நம்மள அடையாளம் காட்டுக்கொள்கிறோம். நான் ஒரு வியாபாரி, நான் இந்த நாட்டுல இருக்கேன், நான் இந்த மொழி பேசுறேன், நான் இன்னாருடைய மனைவி, நான் இன்ன படிச்சிருக்கேன், இப்படி என்ன அடையாளம் காண்றதை விட நான் கிருஷ்ணருடைய தொண்டன், கிருஷ்ணருடைய தொண்டனாக மாற வேண்டும், அதுக்கான முயற்சிகள்ல என்னுடைய மனநிலை இருக்கணும். வெளியே நான் இந்த மாதிரி தான் இருக்கிறேன், வெளியே என்னுடைய கடமைகள் செஞ்சுட்டு, ஆனா உள்ள நான் கிருஷ்ணரை அடைய வேண்டும் அப்படின்றதுல கவனமா இருக்கும். சரியா மாதாஜி? ஆனா நம்மளுக்கு அறியாம நம்ம அலக்களிக்கப்படுறோம் மாதாஜி. எப்படின்னா எனக்கு தேவையில்லை ஒரு சில பௌதிக விஷயங்கள், ஆனா அதை நோக்கி போற மாதிரி நம்ம அலக்களிக்கப்படுறோம் தான். பொருளீட்டணும்னு எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா அது என்னை அந்த தடை இருக்க முக்குணங்களோட பாதிப்பா என்னன்னு தெரியல, அது பின்னாடி நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வருது. சூழ்நிலை வரல, அது பின்னாடிதான் போயிட்டு இருக்கும். நான் தான் சொல்லிட்டேனே, நாம வந்து இதெல்லாம் பேசுறது, புக்ல பேசுறதெல்லாம் தூய பக்தர்களை பத்தி, நம்மளை பத்தி இல்ல. அப்படி இருக்க வேண்டும்னு தான் சொல்றோம். நம்ம அப்படி இருக்கிறோம் நான் சொல்றேன். நானு இப்படிலாம் நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். நாம அப்படி இல்ல, நாம அலக்கழிதான் பௌதிகத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப உணர ஆரம்பிச்சிருக்கோம். மத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க உணரவே இல்லை, நம்ம உணர்ந்திருக்கோம். ஓ, நம்ம இன்னும் பக்தராகல, நம்ம பௌதிகத்துல தான் மூழ்கிட்டு கொண்டு இருக்கிறோம். இப்படியே போனோம்னா சுத்தி சுத்தி வருவோம். இதை விட்டு மீள வேண்டும், இன்னும் படி உயர வேண்டும், பற்றில்லாம போக வேண்டும், அடையாளம் காண அப்படி நினைக்கிறோம். ஆனா நடைமுறையில கொண்டு வரல. தியரிட்டிக்கலா தெரியும் நமக்கு எல்லாருக்குமே, ஏட்டு கல்வியில எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னும் அதை நடைமுறையில கொண்டாடல. நாம் பௌதிக விஷயங்களோட தான் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோம். மாதாஜி, இப்ப நீங்க சொன்னீங்க அந்த 3 குருல யாரு மாதாஜி பகவானுக்கு நிகரானவங்க, ஆன்மீக ஞானத்தை பரப்பக்கூடியவங்களா? ஆச்சாரியன். ஆச்சாரியன். எஸ் மாதாஜி. ஆச்சாரியன் நமக்கு பிரபுபாதர்.
ஆன்மீக குரு கூட இப்ப கடவுளுக்கு சமமா தான் வழிபடணும். ஆனா நம்ம கடவுளிடம் கொண்டு போறவர் வந்து ஆச்சாரியன் தான். நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். மான்சா கல்பதருப்பஸ்ய ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரே டவுட் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஒரே டவுட் சொல்லுங்க. சாரி மாதாஜி. மாதாஜி, அந்த சாரூபிய முக்தி அப்படின்னு சொன்னீங்கல்ல மாதாஜி போன கிளாஸ்ல. சாரூபிய முக்தி அடைந்தவர்கள் வந்து 4 கை ரூபத்தோட விஷ்ணு மாதிரி இருப்பாங்க, அவங்களுடைய ரூபத்துல இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல மாதாஜி. அப்ப அவங்க வந்து விஷ்ணு லோகத்துல தானே இருப்பாங்க, இல்ல வந்து கோலக விருந்தாவனத்துல இருப்பாங்களா மாதாஜி? கோலோக விருந்தாவனத்துல வந்து எல்லாரும் கிருஷ்ணர் மாதிரி இருக்க மாட்டாங்க. இது வந்து இதுதான் வைகுண்டம் தான், விஷ்ணு லோகம். சாரூபிய முக்திங்கிறது வந்து வைகுண்ட லோகத்தை பத்தியது இல்ல. இப்ப சாரிஷ்டி அப்படின்னு ஒண்ணு வரும். சாரிஷ்டினா அப்புறம் மாதிரி செல்வங்களை பெறுதல். அப்புறம் வந்து சாமிப்பியன்னா கிருஷ்ணருக்கு அருகில இருக்கிறது. அப்புறம் அவரை மாதிரியே அவரோட இருக்கிறது, அவருடைய அருகில இருக்கிறது, அதெல்லாம் கூட இப்ப சற்றேற குறைய கோலோக விருந்தாவனம் போக மாட்டோமா அப்படின்லாம் இல்ல. ஆன்மீக உலகத்துல எல்லாமே இருக்கு. கோலோக விருந்தாவனம் கூட போலாமே. இப்ப கிருஷ்ணர் மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து புத்தவர் கிருஷ்ணர் மாதிரியே தான் இருப்பாரு. அனிருத்தர், பிரத்யும்னர் எல்லாம் கிருஷ்ணர் மாதிரி தான் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைச்சல் சில பேருக்கு உண்டா இருக்கும். எல்லா ஜீவராசிக்கும் கொடுப்பாரான்னு தெரியல. நம்முடைய இலக்கு, இப்ப நம்ம சம்பிரதாயத்தினுடைய இலக்கு கோலோக விருந்தாவனம் தான், வைகுண்டம் கிடையாது. நீங்க ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்ணி கௌடிய சம்பிரதாயத்துல இணைந்தீர்கள் என்றால் நீங்க வந்து கோலோக விருந்தாவனம் தான் போவீங்க. இந்த கிருஷ்ண பிரேமை இந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்க பயபக்தி, பெருமாள் இந்த மாதிரி போனீங்கன்னா, பயபக்தியோட போனீங்கன்னா, ஆனா அது நம்ம சம்பிரதாயமே கிடையாது, பயபக்தியே கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மள வந்து பிரேம பக்தி கொண்டு போவாங்க, சம்பிரதாயத்துல கொண்டு போவாங்க. சரியா? நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க, எந்த முக்தி அடைய போறோம்ன்றத பத்தி எல்லாம். அந்த 5 வகை முக்தியை விரும்புறவங்க வந்து விஷ்ணு லோகத்துக்கு தான் போவாங்க. மாதாஜி கோலோக விருந்தாவனத்துல இருந்தா வர முடியாதா? நான் கோலோக விருந்தாவனத்திலயும் இந்த 5 வகையில ஏதாவது ஒண்ணு வரும். சாயுஜ்யம் தவிர மத்ததெல்லாம் கோலோகத்திலயும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. சாமிப்பியம்ன்றது என்னது? கிருஷ்ணரோட பக்கத்துல இருக்கிறது. இருக்க முடியாதா? கோலோக சாமிப்பியம், சாமிப்பியா அப்படின்னு ஒண்ணு வருது. என்ன வரும்? முக்திகள் பத்தி அப்ப வந்து அவங்க வந்து சாமீபியம் அப்படிங்கறது வந்து அவங்க எந்த ரூபத்துல இருப்பாங்க மாதாஜி? அவங்களுடைய நித்தியமான ரூபம் அப்படிங்கிறது வெளிப்படும். அப்ப வெளிப்படும். ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப அடுத்த பாடத்துக்கு போலாம்.